இன்று எத்தனையோ பெண்கள் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது, தன்னுடைய கணவனுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது, கண்ணீர் வடிக்கிறார்கள். மதுவுக்கு அடிமையாகிவிட்டார் என கணவன். மதுவுக்கு அடிமையானா உங்களோட ஆண்மையினுடைய வீரியத்தில் குறைபாடு ஏற்படும், பிள்ளை பேரு அந்த சான்ஸ் குறையும். ஆனா எல்லாரும் அவமானப்படுத்துறது அந்த தாயை, அந்த பெண்ணை தான். ஆனா இவர் மதுபானம் குடிப்பாரு, சிகரெட் குடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு, எல்லாம் செய்வாரு, 10 பெண்களோட தொடர்புல இருப்பாரு. ஆனா நான் ஆண் என்ற ஆணாதிக்க சிந்தனையிலே அந்த பெண்ணை வதைப்படுத்துவார், சித்திரவதைப்படுத்துவார். யாருக்கு இந்த பெண்கள் போய் சொல்லுவாங்க? மிம்பர்ல நான் சொல்றேன் சகோதரர்களே, எத்தனையோ இந்த காதுகளால் எத்தனையோ பெண்களுடைய அழுகை கேட்கிறாங்க. என்ன செய்யறது? நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? இது யார்கிட்ட போய் முறையிடுறது? யாராவது ஒரு தீர்ப்பு கேட்டு போய் அங்க கணவன் கொஞ்சம் காசை கூட கொடுத்துட்டா தீர்ப்பு மாறுது. தீர்ப்புகள் காசு கொடுத்து வாங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை தவிர வேறு எங்குமே நீதி இல்லாத நிலை இருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை பெண்களுடைய கண்ணீர் துளி கடைசியில இவளுடைய பிள்ளை பெற்ற பாக்கியம் இவளுக்கு இல்ல, இவளுக்கு அதில்ல இதில்ல என்று சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு குடிகாரன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகிறான். ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு வீட்டுக்கு துரத்தப்படுகிறாள் என்றால் இந்த பாவம், அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் சகோதரர்களே. பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் மதுவுக்கு அடிமையாகிவிட்டது, உங்களோட பிள்ளைக்கு ஆண்மையில் குறைவு இருக்கிறதா திருமணம் அடிச்சு கொடுத்து உங்களோட ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசமாக்காதீர்கள். பெண் சமூகத்தினுடைய வாழ்க்கையை அழிக்காதீர்கள்.